ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சான்சன் கிளம்பு பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். எதனாலனா சிபி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போதே. ஸோ வரக்கூடிய டேட்டா வச்சு தான் மார்க்கெட்டோட மூவ்மே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் நேற்று திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி கிட்டத்தட்ட 5% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து கொடுத்துருக்கு. ஸோ எதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சடன் டம்ப்பு, ஸோ இதில் அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், பிட்காயினோட ப்ரைஸ் நேற்று ஒரு $68,000 திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா $65,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிருக்கு. ஆக்சுவலி நீங்கள் நேற்று ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசியோட சார்ட் பார்த்துருந்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் கொடுத்து கிட்டத்தட்ட பிடிசியோட ப்ரைஸ் ஒரு 68,376 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. பட் நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் 7 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு பிடிசி. ஆக்சுவலி யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட்டில் நேற்று கிட்டத்தட்ட $1 trillion வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வைப் அவுட் நடந்திருக்கு. அண்ட் நேற்று கோல்டு அண்ட் சில்வருமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிருக்கு. கோல்டு கிட்டத்தட்ட ஒரு 3% வரையும் டம்ப் கொடுத்துருக்கு. சில்வருமே வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த மெட்டல் மார்க்கெட்ஸில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1.5 trillion மேலே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வைப் அவுட். ஸோ இது எல்லாத்தோட இம்பாக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிட்காயினில் வந்து நடந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் பிடிசியுமே கிட்டத்தட்ட ஒரு 5% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பிடிசியோட 4 hour டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து பார்க்குறப்போ ஒரு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்ததுன்னா திரும்பவுமே பிட்காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $70,000 $71,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ பிட்காயின் வந்து February 6 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஷ்லேருந்து ரெக்கவரி ஆக கொடுத்தது. ஸோ டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவே கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் தான் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பிடிசியோட வீக்லி கேண்டில் வந்து பார்க்குறப்ப இந்த வீக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் தான் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 200 EMA வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து பண்ணுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிலோட க்ளோஸ்ன்றது இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எப்படியாவது இந்த 200 EMA ரீக்ளைம் பண்ணால் சேஃப் ஜோனில் இருக்கும். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் டேஸில் ரொம்ப மோசமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிடிசியில். அண்ட் இன்னைக்கு பிட்காயின் அண்ட் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டே. எதனாலனா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட சிபி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ ஜான்வரி மந்தோட சிபி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா 2.7% வந்து வந்திருந்தது. ஸோ ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ அதை விட கம்மியாக வந்ததுன்னா ரொம்பவே ஒரு புல்லிஷ். சப்போஸ் அதை விட ஹையராக வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பேரிஷான ஒரு டேட்டாவாக வந்து இருக்கும். ஸோ நேற்று யூஎஸோட ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டோட பெர்ஸ்பெக்டிவ் வரையும் பார்க்குறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான். ஸோ அந்த டேட்டாவை நம்ம கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வரப்போகிற இந்த டேட்டாவுமே நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கிரிப்டோ மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு இந்த சிபிஐ மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோப்பு. சிபிஐ ரொம்ப புல்லிஷாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி இங்கேருந்து ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த சிபிஐ வச்சு தான் அப்கமிங் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கட்டுமே வந்து இருக்க போது. ஸோ எல்லாமே இருக்க போது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்து இருந்தே பார்க்கலாம் சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வரப்போகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், கரண்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துட்டு நம்மளோட டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குன்னு உங்களுக்கு சப்போர்ட் வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.